டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டாட்டிக், நெஸ்டட், அப்புறம் இன்னர் கிளாஸஸ் இது மூணையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் கிளாஸ்னால் நமக்கு ஆரம்பத்திலே தெரியும். அந்த கிளாஸை வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண தேவையில்லை. அந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ணால் கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெஸ்டட் கிளாஸ். ஒரு கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கிளாஸ் எழுத போகிறோம். அந்த உள்ளே எழுதுகிற கிளாஸ் வந்து ஸ்டாட்டிக் கிளாஸாக எழுத போகிறோம். ஸோ அப்படி எழுதுனா எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ் இஸ் அ கிளாஸ் டிஃபைன்ட் இன்சைட் another class with static keyword. ஓகே, இட் கேன் பி இன்ஸ்டான்ஷியேட்டட் வித்தவுட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அவுட்டர் கிளாஸ். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோட் எடுத்துக்கிறோம். இது வந்து அவுட்டர் கிளாஸு, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டாட்டிக் இன்ட் இருக்குது. ஓகே, ஸ்டாட்டிக் கிளாஸ் இந்த நெஸ்டட் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் வச்சாச்சு, உள்ளுக்குள்ளே ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, இப்போ இது ஸ்டாட்டிக்னு கொடுத்ததுனால இந்த கிளாஸோடைய ஆப்ஜெக்டே இல்லாமல் நம்ம இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த டிஸ்பிளேங்கிறத ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டாட்டிக் அப்படிங்கிறனால டைரெக்டாக இது கிளாஸ்க்கு சம்மந்தப்பட்ட கிளாஸ் அப்படிங்கிறனால அவுட்டர் கிளாஸ் டாட் ஸ்டாட்டிக் கிளாஸ் ஸ்பேஸ் நெஸ்டட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் ஈக்குவல் டு நியூ அவுட்டர் கிளாஸ் டாட் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ் ஆஃப். இந்த அவுட்டர் கிளாஸ் டாட் இதை கால் பண்ணுறோம். இப்போ இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமலே இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதான் வந்து இன்னர் கிளாஸையும் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியும் இது வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. அவுட்டர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணாமல் அந்த ஸ்டாட்டிக்ங்கிற நேச்சரை வச்சு கிளாஸ் நேம் வச்சு அந்த ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், நெஸ்டட் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ அவுட்டர் கிளாஸ் டாட் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ் ஆஃப்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த கிளாஸோடைய ஆப்ஜெக்ட் நமக்கு கிடச்சிரும். அடுத்தது இன்னர் கிளாஸ். இன்னர் கிளாஸுங்கிறது இப்போ நம்ம பார்த்ததே ஸ்டாட்டிக் இன்னர் கிளாஸ் தான். அதில் அந்த ஸ்டாட்டிக் இல்லாமல் இருக்கிறது நார்மல் இன்னர் கிளாஸ். ஒரு கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கிளாஸ் இருக்கிறது இன்னர் கிளாஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் இன்னர் கிளாஸ், லோக்கல் இன்னர் கிளாஸ், அனானிமஸ் இன்னர் கிளாஸ்னு 3 இருக்குது. ஸோ மெம்பர் இன்னர் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அவுட்டர் கிளாஸ் இருக்கும். அந்த அவுட்டர் கிளாஸ்க்குள்ளே ரூட் லெவல்லையே இன்னர் கிளாஸ் இருக்கும். ஸோ அதான் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னர் கிளாஸ் தட் இஸ் டிஃபைன்ட் அட் தி இன்ஸ்டன்ஸ் லெவல் இன்சைட் தி அவுட்டர் கிளாஸ். ஸோ அவுட்டர் கிளாஸ்க்குள்ளே இன்னொரு பிளாக்குள்ளே இருக்காது, அவுட்டர் கிளாஸ் பிளாக்குள்ளேயே டைரெக்டாக இருக்கும். ஸோ இது அதே எக்ஸாம்பிள் தான். லோக்கல் இன்னர் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. லோக்கல் இன்னர் கிளாஸ் இஸ் டிஃபைன்டு வித்தின் அ மெத்தட் ஆஃப் அவுட்டர் கிளாஸ். ஸோ இப்போ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது அவுட்டர் கிளாஸ் இருக்குது, அவுட்டர் கிளாஸ்க்குள்ளே டேரெக்டாக இன்னர் கிளாஸ் வந்துருச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, டிஃபைன்டு வித்தின் அ மெத்தட் ஆஃப் அவுட்டர் கிளாஸ். அப்போ அவுட்டர் கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடுக்குள்ளே இன்னர் கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது என்னென்னா லோக்கல் இன்னர் கிளாஸ். இந்த மெத்தடை தாண்டி வெளியே இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் மெத்தடு, அந்த மெத்தடுக்குள்ளே இன்னர் கிளாஸு, அந்த இன்னர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னா நியூ லோக்கல் இன்னர் கிளாஸ் ஆஃப் அப்படின்னு கிரியேட் பண்ணுறாங்க. எப்போ இந்த மெத்தடுக்குள்ளேயே, இந்த அவுட்டர் மெத்தடுக்குள்ளேயே. இப்போ நான் அவுட்டர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அவுட்டர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் டாட் அவுட்டர் மெத்தட் ஆஃப்னு இதை கால் பண்ணேன்னா அது என்ன பண்ணால் எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து லோக்கல் இன்னர் கிளாஸ். அனானிமஸ் இன்னர் கிளாஸுங்கிறது வந்து ஒரு டிஃபால்ட்டாக கிளாஸ் கிரியேட் பண்ணாமல், அதாவது எப்படி சொல்கிறது, அந்த கோடை எழுதும் போதே நம்ம தனியாக ஒரு கிளாஸ்னு கிரியேட் பண்ணாமல் மெத்தடுக்குள்ளே டேரெக்டாக கிரீட்டிங் ஸ்பேஸ் கிரீட்டிங் ஈக்குவல் டு நியூ கிரீட்டிங் ஆஃப் அந்த இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போது தான் டெஃபினேஷனே எழுதுகிறோம். ஸோ ஆல்ரெடி டெஃபினேஷன் எழுதிட்டு அதை நம்ம கால் பண்ணி இன்ஸ்டான்ஷியேட் பண்ணல, இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போதே டேரெக்டாக டெஃபினேஷன் எழுதுகிறோம். இதுதான் அனானிமஸ் இன்னர் கிளாஸ். இதுவும் ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கும். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.